கேது அப்படிலாம் விடாது. நேராக தான் போகணும். எந்த மேஜிக்கும் நடக்காது. கரெக்டாக பிளானிங்கில் தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக போகும். அதாவது இவங்களோட இன்ட்யூஷனை வந்து அவங்க ட்ரஸ்ட் பண்ணணும். ரொம்ப லாஜிக் கண்ணி. ரொம்ப லாஜிக்கும் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஜென்ரலாக நம்ம எல்லாத்துக்கும் லாஜிக் பாருங்கனாலும் நீங்கள் ஆமா. லாஜிக் பார்க்காதீங்க தான் நான் ரொம்ப சொல்கிறேன். பெர்ஃபெக்ட்டா பார்ப்பாங்களோ? ரொம்ப ஓவர் லாஜிக்கு. இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே ஹீலிங் தேவைப்படுது. இவங்க வந்து இன்ட்யூஷன் சொல்லணும். எப்படிலாம் சொல்லணும்னா, வேணாம் அகலக்கால் வைக்க வேணாம். திடீர்னு நம்மளுக்கு இப்படி நடந்துரும். பார்த்துக்கலாம். இதை நான் சரி பண்ணிடுவேன். இனிமேல் அப்படி இருக்க மாட்டாங்க கண்ணி. இந்த 2026 இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ட்ராவல் பண்ணால் கூட ஒரு பர்பஸ் இல்லாமல் இனிமேல் அவங்க ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஆங்ஸைட்டி பயங்கர ஜாஸ்தி கண்ணிக்கு. ஒரு ஆங்ஸைட்டிலேயே ஒரு டெசிஷன் எடுத்த டெசிஷன் கரெக்டாக இல்லையான்னு குழம்பி திரும்பி அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு. கன்னிராசிக்காரங்க நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு 2-3 வருஷமாகவே வந்து அவங்களுக்கு எப்படின்னா ஷார்ட்கட்ஸ் தேடினாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இதை செஞ்சால் இது கிடச்சிருமா, அது செஞ்சால் அது கிடச்சிருமா அப்படின்னா, இதை செஞ்சால் அது கிடைக்கிறது உங்கள் வாழ்க்கை லாஜிக் கிடையாது. இன்ட்யூஷனு ஃபுல்லாக ஒரு ஒருத்தங்க முழுக்க வாழ்க்கையில் லாஜிக்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்ணி யூஸ் பண்ணுவாங்க. எல்லா டைமும் லாஜிக் வேலை செய்யாது. சம்டைம்ஸ் அவங்க இன்ட்யூஷன் சொல்லும். நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுணர்வு ஒன்று சொல்கிறப்ப பிரேக்னா பிரேக் போட்டுருணும். இன்னைக்கு அன்னைக்கு தெரியும் எங்கே பிரேக் போடணும், எங்கே நம்ம கரெக்டாக பார்த்து போகணும். ஏன்னா இவங்க ஃபால்ஸ் ஹோப் நிறைய பேத்துக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. ஏன்னா கன்னியால் வந்து